விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு வெளியான முதல் படம் என்றால் அது தி கோட். இன்று வெளியானது. அவருடைய ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்கள். சினிமா நட்சத்திரங்களும் அதை பார்த்து சென்றார்கள். சினிமா நட்சத்திரங்கள் தியேட்டரில் அவருடைய படத்தை பார்த்த காட்சிகளை பார்த்து விடுவோம். விஜய் ரசிகர்கள் கொண்டாடிய காட்சிகளை பார்த்தோம். சினிமா நட்சத்திரங்கள் தொடர்பான காட்சிகளை பார்த்து விடுவோம். த கோட் படம் இன்று வெளியான பிறகு பலரது எதிர்பார்ப்பு, இதில் விஜய் அரசியல் பேசியிருப்பாரா? ரஜினி அவருடைய திரைப்படத்தில் அரசியல் பேசாமல் இருக்க மாட்டார். ஆனால் அவர் அரசியலுக்கு வரவில்லை. கடைசி வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கவில்லை. விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார், அரசியல் பேசியிருக்கிறாரா இந்த படத்தில் எல்லோரும் உற்று பார்த்தார்கள். அதற்கு காரணமும் இருக்கிறது. அதாவது விஜயின் முதல் அரசியல் மாநாடு, அவர் கொடியை ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டார். முதல் அரசியல் மாநாடு விரைவில் இந்த மாதமே விக்கிரவாண்டியில் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற இருக்கிறது. போலீஸ்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. போலீஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த மாநாட்டின் ஏற்பாடு தொடர்பாக. அந்த கேள்விகளுக்கெல்லாம் இவங்க பதில் கொடுத்துட்டா ஒப்புதல் கூடிய விரைவில் வந்துவிடும். ஆனால் அதற்குள்ளாக எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க? ஒப்புதல் கொடுத்தா தான் என்ன, F1 ரேஸ், அதாவது F4 ரேஸுக்கு எவ்வளோ விரைவாக கார் பந்தயத்திற்கு ஒப்புதல் வாங்கினீங்க, அதே போல விஜய்க்கு விரைவாக ஒப்புதல் கொடுத்தால் என்ன என்று கோரிக்கைகளை எதிர்கட்சிகள் முன்வைத்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது. போலீஸ்கிட்ட ஒப்புதல் வாங்கணும், ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். எத்தனை பேர் மாநாட்டுக்கு வராங்க, அவங்க பத்திரமா இங்கேருந்து திரும்பி செல்ல வேண்டும். போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது. இதற்காகத்தான் போலீஸ் இத்தனை கேள்வி கேட்குறாங்க. அனைத்து கேள்விக்கும் என்ன பதில் அளிக்கிறாங்க என்பதை பார்த்து வசதிகள் சரியாகத்தான் செய்திருக்கிறார்கள் என்பதை திருப்திப்படுத்தி கொண்டு போலீஸ் ஒப்புதல் கொடுக்க போகிறாங்க. இந்த நடைமுறை வரைக்கும் கூட காத்திருக்கலன்னா எப்படி என்று சொல்லி ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் ஏன் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள் என்றால், விஜய் பாஜகவின் பி டீம் என ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள், ஆளும் கூட்டணியை சேர்ந்தவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஏங்க அப்படி சொல்றீங்க, என்ன காரணம் என்று பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க? விஜயனுடைய அரசியல் வருகை எப்படி சீமான் திராவிட கட்சிகளின் வாக்குகளை பிரித்து கொண்டிருக்கிறாரோ அதே போல விஜயும் திராவிட கட்சிகளின் வாக்குகளை உடைக்க வேண்டும் என பாஜக ஆசைப்படுகிறது. அப்பொழுதுதான் பாஜக உள்ளே நுழைய முடியும். திமுக வாக்கு வங்கியை உடைக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை டாஸ்காக இருக்கும் என்று ஆளும் கூட்டணியை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். சரி, தற்பொழுது நாம விஜயனுடைய கோட் படத்திற்கு வருவோம். இந்த படத்தை பொறுத்தவரை விஜயனுடைய கடைசி படத்திற்கு முந்தைய படமா என்று பேசப்படுகிறது. அதாவது இதற்கு பிறகு வருவதுதான் விஜயனுடைய கடைசி படமாக இருக்கும். அதற்கு பிறகு முழுதாக அவர் அரசியலில் ஈடுபடுவார் என்று பேசப்படும் நேரத்தில் தான் தி கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்ற படம் வெளியாகி இருக்கிறது. சரி, அரசியல் சம்பந்தமாக முதல் காட்சி என்ன அப்படின்னா, விஜயனுடைய காரில் அந்த நம்பர் பிளேட் என்று பார்க்கும் பொழுது TN07. அடுத்த வார்த்தைகள் கவனிங்க, CM 2026. 2026 விஜய் அரசியல் களம் காணுவதாக தெரிவித்திருக்கார். தேர்தலை சந்திக்கிறதுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தல்கள் தமிழகத்தில் ஏற்கனவே 2021 நடந்தது. அடுத்த சட்டமன்ற தேர்தல் 2026. அந்த சட்டமன்ற தேர்தலில் களம் கண்டு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கனவோடு விஜயின் கட்சியினர் இருந்து வருகின்றனர். அதை குறிக்கும் வண்ணம்தான் அவருடைய காருடைய நம்பர் பிளேட்டில் CM 2026 என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மறைமுகமாகவே விஜய் அரசியல் பேசிவிட்டார். மறைமுகமான சொல்றதை விட நேரடியாகவும் பேசியிருக்கிறார் என்று அவருடைய ரசிகர்கள் தெரிவிக்கிறார்கள். சரி, அடுத்த அரசியல் என்று பார்க்கும் பொழுது இதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில், ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என அழைப்பார்கள், இதன் மூலம் விஜயகாந்த் தோன்றுகிறார். இப்போ ஏற்கனவே அரசியல் வட்டாரங்களில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, விஜய் யாருடைய வாக்கு வங்கியை அப்படியே கவர விரும்புகிறார் என்றால் அதில் சில முக்கியமாக அதிமுக, தேமுதிக, அதில் தேமுதிக
மிக முக்கியமாக விஜய் கவர விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் உச்சத்தில் இருக்கும் பொழுது தேமுதிகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. அவருடைய உடல் நலம் குறை ஆரம்பித்த பிறகு தேமுதிகவின் வாக்கு வங்கியும் சட்டமன்ற தேர்தலில் குறைந்து கொண்டே வந்துவிட்டது. அப்படி பார்க்கும் பொழுது விஜயகாந்த் என்ற மிகப்பெரிய சக்தி தேமுதிகவிற்கு தற்பொழுது இல்லை. அந்த வாக்கு வங்கியை தான் கைப்பற்றிவிட வேண்டும் என்பதற்காக விஜய் அதன் மீதும் ஒரு கண் வைத்திருக்கிறார் என்று அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதன் காரணமாகவே விஜயகாந்தை இந்த திரைப்படத்தில் விஜய் காட்டியிருக்கிறார். விஜயகாந்தினுடைய தேமுதிகவினுடைய கட்சியினருடைய வாக்கை எப்படியும் கவர்ந்து விடுவார் என்றே எங்களுக்கு தோன்றுகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயும் ஏற்கனவே பிரேமலதா அவர்களை சந்தித்திருந்தார். பிரேமலதாவும் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கார். விஜய் மாநாட்டிற்கு உடனே பர்மிஷன் கொடுத்தா என்ன, கார் ரேஸுக்கு உடனே பர்மிஷன் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஏன் பர்மிஷன் கொடுக்க முடியல என்று பேசியதை இதற்கு எடுத்துக்காட்டாக சுட்டி காட்டுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அடுத்த அரசியல் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த படத்தில் ஒரு சீன் வருவதாக படத்தை பார்த்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒருத்தர் டிராஃபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. விஜய் கிட்ட உதவி கேட்க ஃபோன் போடும்போதே சொல்றாரு, அரசியல் கட்சி வேற ஆரம்பிச்சிருக்காரு, ஆனால் செல்வாக்கை பயன்பட அந்த மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வந்துட்ட பிறகு விஜய் கிட்ட ஃபோன் கொடுக்குறாரு. விஜய் என்ன அந்த டிராஃபிக் போலீஸ் கிட்ட சொல்லிடுறாரு, அவர் என்ன தவறு செய்திருக்காரோ அதற்காக முழுமையாக அவருக்கு ஃபைன் போட்டு பணத்தை வசூல் பண்ணுங்க என்று தெளிவாக பேசியிருப்பதாக திரைப்படத்தை பார்த்தவர்கள் வந்து வெளியே தெரிவிக்கின்றனர். இந்த வகையில் என்ன சொல்ல வருகிறார் என்று அவருடைய ரசிகர்களிடம் நாம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, விஜயினுடைய தந்தை திரு சந்திரசேகர் அவர்களுடைய தாக்கம் விஜயின் கட்சியில் இருக்கிறது என்று ஏற்கனவே பேசப்பட்டு வரும் இந்த நேரத்தில் உறவினர்களுக்கு கட்சியில் ஆதிக்கம் செலுத்தவோ அல்லது அவரை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யவோ எந்த அதிகாரத்தையும் அவர் தரமாட்டார் என்பதை மறைமுகமாக இந்த டயலாக்ல வைத்திருக்கிறார் என்று விஜயனுடைய கட்சியினர் பேசி வருகின்றனர். இதை தவிர இந்த படம் பெரிதாக அரசியல் பேசியதாக எங்களுக்கு தெரியவில்லை என்று விஜயனுடைய ரசிகர்கள் வெளிப்படையாக பேசுகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.